கல்யாணத்துக்கு கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வந்து கலவரம் பண்ண, ஸ்கூல் பிரேக்ல வந்து கல்யாணம் பண்ண, கல்யாணத்திலே வச்சு பொண்ணுக்கு விபூதி அடிக்க, கல்யாண மாப்பிளைய கட்டில வச்சு தூக்கி போட்டு பிடிக்கன்னு கல்யாணத்துல நடந்த தாறுமாறான காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்ணுக்குட்டிய மாடு கிட்ட கட்டாம எங்கடா இழுத்துட்டு போறாருன்னு பார்த்தா இப்படி மாப்பிள்ளை கிட்ட கொடுக்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்த கல்யாணத்துக்கு வந்ததுலயே இதுதான் யூஸ்ஃபுல்லான கிஃப்டா இருக்கும். கல்யாண மேடையே இப்படி மாடு கட்டுற கொட்டகையா மாத்தி சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டு தான் இவங்க இங்க இருந்து போவாங்க. ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்கடா, அப்புறம் டீச்சர் வேற திட்டுவாங்க. ஹோம்வொர்க் முடிக்க வேண்டிய வயசுல நம்ம மாப்பிள்ளை இங்க கல்யாணத்தையே முடிச்சிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள்ளை, கல்யாணம் முடிஞ்சதா? சிறப்பா முடிஞ்சுச்சுன்னு இப்படி சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு. பின்ன இதுக்காகவே பல நாள் காத்துட்டு இருந்தவரு வாய்ப்பு கிடைச்சா சும்மா விடுவாரா? இப்படி மாப்பிள்ளை கையிலயும் பொண்ணு கையிலயும் மாலைய கொடுத்து மாலைய போட சொன்னா இப்படி அவங்களுக்கு அவங்களே மாலைய போட்டுக்கிறாங்க. அடா பாவிங்களா, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, நல்லா இருங்கடா. இவங்க நமக்கு ஊட்டுவாங்கன்னு பொண்ணு ரொம்ப நேரமா வாயை ஓபன் பண்ணி வச்சுட்டு இப்படி வெயிட் பண்ண, ஒரு வழியா கடைசியில மனசு வந்து ஊட்டினாங்க பாருங்க. அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி கிள்ளி கொடுக்கறாங்க. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்கறாரு. குத்துப்பாட்டு கேட்டா மட்டும் பொண்ணால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்களையும் மீறி இப்படி ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. சுத்தி முத்தி யாரு இருக்காங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க. இவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு இப்படி அசரீரி வந்து முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துச்சு. ஆனாலும் அது பேச்செல்லாம் கொஞ்சம் கூட கேட்காம இப்படி கையெழுத்து போட்டு மொத்தமா மாட்டிக்கிட்டாரு நம்ம மாப்பிள்ள. கல்யாணத்துல மட்டும் குத்துப்பாட்டா போட்டுட்டா இவரை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. முகூர்த்த நேரம் வந்தாலும் கல்யாணத்தை முடிச்சு வைக்க மாட்டாரு, இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாரு. அட பாவிங்களா, கல்யாணத்திலே என்னடா பண்றீங்க? எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம். இது ஒரு தமிழ் பாரம்பரிய உடையோட பேர் என்ன பேருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்றவங்களோட கமெண்டை இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். கல்யாணத்துக்கு வந்த இவங்க பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு அடுத்து நமக்கு தான் கொடுக்க வராங்கன்னு நினைச்சு மூஞ்ச முன்னாடி கொண்டு வந்தாரு. நல்ல வேளை இந்த சம்பவத்தை கல்யாண பொண்ணு பார்க்கல. பார்த்து இருந்தா கல்யாணத்திலே டைவர்ஸ் பண்ணி இருப்பாங்க. கல்யாணத்திலே வச்சு விபூதி அடிச்சிட்டாங்களேன்னு பொண்ணு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பார்க்க, அப்புறம் இப்படி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணாதான் விபூதி அடிக்கிறாங்கன்னு ஸ்ட்ரைட்டா கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தா இங்கேயும் வந்து விபூதி அடிச்சதும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மிரண்டு போயிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ள, பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் பார்த்து மாலையா போடுங்க. ஆடின ஆட்டத்திலேயே தெரிஞ்சு போச்சு பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு. ஐயோ, கல்யாணத்துக்கு கிஃப்ட் எதுவும் வாங்காம வந்துட்டோமேன்னு யோசிச்சான் நம்ம பையன். கிஃப்டை எதுக்கு காசு கொடுத்து வெளியே வாங்கிட்டு இங்கேயே ஃப்ரீயா எடுத்து போன்னு இப்படி கிஃப்டை எடுத்து பொண்ணு மாப்பிள்ள கையில கொடுத்து அதையே போட்டோவும் எடுத்துட்டு போயிட்டான். சே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா இப்படிதான் இருக்கணும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவைப்படும்னு இப்படி ஒவ்வொரு பொருளா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கடையவே காலி பண்ணி மொத்தமா இப்படி கல்யாண மண்டபத்திலேயே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க.
இங்க கல்யாண பொண்ணு கல்யாணம் முடிச்சு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. புகுந்த வீடு பாருங்க, 7 கடல் 7 மலை தாண்டி எவ்வளவு தூரம் இருக்கா. டோராவின் பயணங்கள்ல வர்ற டோரா கூட இவ்வளவு தூரம் நடந்து போயிருக்காது. ஆனா இவங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு இப்படி பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. உண்மையே பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. 2 வாரம் என்னைய நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா உன்னைய நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? உண்மையாவே இவங்க தெய்வம் தான். கல்யாணத்திலே வச்சு இப்படி உண்மையா பூரா சொல்லி போட்டாங்க. இங்க நடக்கிறது என்கேஜ்மெண்ட். ஆனா இவரு பாடுற பாட்டை பாருங்க. பர்த்டேவுக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இவரு குழம்பி போயிருக்காரு. பர்த்டே சாங் பாடி பாடி ஃபங்க்ஷன்னாவே இவருக்கு பர்த்டே சாங் தான் ஞாபகத்துக்கு வருது. இங்க மோதிரம் மாத்திர நேரம் பார்த்து பொண்ணோட அப்பா எங்கேயோ போயிட, அப்பா இருந்தாதான் நான் ரிங்கே மாத்துவேன்னு என்ன தேடுறாங்க? அப்பாவை இப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் ரிங்கே மாத்துறாங்க. அப்பா மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு இருப்பாங்க போல. பொண்ணுக்கு அப்பா மேல அவ்வளவு பாசம். உலக சினிமாலே எந்த ஒரு மாஸ் ஹீரோவும் கூட இப்படி ஒரு என்ட்ரியை கொடுத்திருக்க மாட்டாங்க. சும்மா கார் மேல ஏறி மாசா உக்காந்துக்கிட்டு ஆம்பளை விஷால் மாதிரி வராங்க. இப்படி ஒரு மாஸ் சீனை சங்கர் ராஜமௌலியால கூட எடுக்க முடியாது. கல்யாணம் முடிச்சிட்டு எல்லாம் கார்ல ஊர்வலம் வந்தா இங்க இந்த மாப்பிள்ளை பொண்ணையும் பாருங்க. வண்டியில மாடை கட்டிக்கிட்டு இப்படி ஜம்முன்னு மாட்டு வண்டியில ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க. இயற்கையவும் நம்மளோட பழைய கலாச்சாரத்தையும் மறக்க கூடாதுன்னு இப்படி மாட்டு வண்டியில ஊர்வலம் வந்து இவங்க நம்மளோட பாரம்பரியத்தை கட்டி காப்பாத்துறாங்க. இந்த நாட்டோட பரிபாலனங்களை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். மாப்பிள குளிச்சிங்களா? அது காலையிலேயே குளிச்சிட்டேன்னு. சரி பரவாயில்ல, இன்னொரு முறை குளிங்க. மாப்பிள வெறும் தண்ணியில தான் குளிச்சிட்டு வந்தாரு. ஆனா இவரா பாருங்க, மாப்பிளைக்கு இப்படி பாலாபிஷேகமே பண்ணிட்டாரு. இவர் இப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க இப்படி வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்கவும் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியே இவர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருந்தும் இவர் பாடுறத மட்டும் நிப்பாட்டவே இல்லை. என்னடா எல்லாம் சேர்ந்து பாகுபலி மாதிரி எதையோ இழுக்கிறாங்களேன்னு பார்த்தா ஆடி காத்துல கொண்டு வந்து பந்தலா போட்டு பந்தல் சும்மா பட்டம் மாதிரி பறந்துகிட்டு இருக்கு. இந்த பந்தல் பறந்து எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு பாவம் இவங்க கஷ்டப்பட்டு கயிறை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அடா பாவீங்களா, மாப்பிள்ளையா என்னடா பண்றீங்க? கட்டில்ல உட்கார வச்சு இப்படி தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து சிக்கிட்டோமேனு மாப்பிள்ள மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இறக்கி விட்டதும் ஓடினாலும் ஓடிடுவாரு. கல்யாணத்துல ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காகவே நேர்ந்து விட்டு இருக்காங்க இவங்கள. பாம்பு கடிச்ச மாதிரி பாவம் இப்படி இவரு தலை ஃபுல்லா நுறையாவே இருக்கு. இருந்தாலும் இவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சிவனேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களே இப்படி தலைமையிலேயே போட்டு அனுப்பிட்டாரு. நமக்கு எப்படா கல்யாணம் நடக்கும்னு ஆர்வம் தாங்காம இந்த பொண்ணை பாருங்க, ஒரு வேகத்துல கிளம்பி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எம்மா எம்மா உனக்கு பந்தல் பிடிச்சிட்டு வரோம், இதுக்குள்ள வாமான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. இருந்தாலும் பொண்ணு பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான ஒரு கிஃப்டை கொடுத்துருப்பாங்கன்னு மாப்பிள்ள ஓபன் பண்ணி பார்த்தாரு. எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு பாருங்க, குழந்தை பிறந்தா யூஸ் ஆகும்னு உண்மையாவே இப்படி பயங்கரமான கிஃப்டா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க மாப்பிள்ளையோட கைய காலை கட்டி இப்படி கொண்டு வந்து கார்ல போட்டு தாங்க முடியலையே. பாவம் இந்த மாப்பிள்ளைய போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள போதுண்டா சாமி ஆளை விடுங்கடான்ற அளவுக்கு இப்படி போட்டு படுத்தி எடுத்துடுறாங்க.
இங்க பொண்ணுக்கு வரவேற்பெல்லாம் சும்மா பலமா இருக்கு. கடை ஓப்பனிங்க்கு வந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி பாருங்க, இப்படி விசிறியெல்லாம் விட்டு சும்மா பயங்கரமா வரவேற்பு கொடுக்கறாங்க. முன்னாடி இருக்க இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வேலைக்கு போக கடைசியா சர்ப்ரைஸா பாருங்க, போஸை விட அந்த கண்ணாடி தான் பயங்கரம். சடங்குன்ற பேர்ல மாப்பிள்ள பொண்ணை வச்சு செய்யறதா தாண்டி சில சமயம் இப்படி நல்ல கேமும் வச்சிடுறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. மாப்பிள்ள வாயில இருக்கிறத எடுக்க பாருங்க, பொண்ணு போராடுறாங்க. இந்த போராட்டமும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.